அத கீதா அந்த பொக்கே அமிச்சாளா? அத நீ தானே கொண்டு கொடுத்த. சிவா, என்ன? என் மேரேஜ் இன்விடேஷன். நீ என் கல்யாணத்துக்கு வரணும். ஒரு இன்விடேஷனை வேஸ்ட் பண்ணாத. நான் வரமாட்டேன். ஏன்? நீ காதலிக்கலன்னு சொன்னப்போ அது ஊருக்குன்னு சொன்ன எனக்கு நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகறத பாக்குற மனசு சென்டிமெண்டா? நீ ரொம்ப புத்திசாலி சிவா. நான் உன்னை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே என் மேல இருக்கிற கோவத்துல ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணான்னு ஒருத்தனை அடிச்சேன். கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மனசு இல்லைங்கிற. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மேஜர் அங்கிள் சந்தோஷப்பட்டத பொக்கே தர. அப்புறம் இதெல்லாம் என்ன உன்னை அட்ராக்ட் பண்றதுக்காக செய்யறேங்கறியா? பின்ன இல்லையா? இத பாரு, என்ன செஞ்சாலும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 4 பேர் அடிச்சாதான் லவ் கிடைக்கும்னா மைக் டைசன், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் இவங்களை தவிர வேற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இந்த வயசானவங்களுக்கு பூ தர்றது, கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றது, இதனால பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் பூ கடைக்காரனையும் தவிர வேற யாருக்கும் பொண்டாட்டியே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஆம்பளைங்களை பத்தி நம்ம எண்ணத்தை மாத்திக்க. ஒரு தடவை ஒருத்தர் நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அவனால தான் மனசை மாத்திக்க முடியாது. காதலுக்காக வாழறவனும் காதலுக்காக சாவறவனும் ஆம்பளை தான். ஒரு ஷாஜஹான் தான் இறந்து போன தான் பொண்டாட்டி நினைவா தாஜ்மஹாலை கட்டினானே தவிர உலகத்துல எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்காக ஒரு குடிசையாவது கட்டியிருக்கான்னு சொல்ல முடியுமா? காதல் தோல்வினா ஆம்பளை தற்கொலை பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற எவனையா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று போனா போதுன்னு அதுக்கு காதலன் பேர் வைப்பீங்க. அதை தவிர வேற என்ன செய்வீங்க? உங்களுக்கு எல்லாம் அம்மான்ற ஸ்தானம் மட்டும் இல்லைன்னா வேஸ்டியா? எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க முடியாம 50 காசுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்து 5 ரூபாய்க்கு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அம்மாவை ஆக்கிட்டு போற அயோக்கிய பசங்களை நம்புவீங்க. சின்சியரா லவ் பண்ணா அவ்வளவுதான், அம்போன்னு விட்டு போயிடுவீங்க. கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்பேன்னு லவ்வுக்கு ஒரு புது விளக்கம் வேற சொல்றேன். காதல் படிக்கிறதுன்னு சொன்னா கல்யாணம் பரீட்சை எழுதுற மாதிரி. உனக்கு படிக்கிறதுலயே நம்பிக்கை இல்லாதப்போ பரீட்சை எப்படி எழுது? வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானான்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா எதிர்காலத்துல நீ அழறதுக்கு கண்ணீர், ஆனா அதை துடைக்க கை இருக்கு. இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நான்